நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னதென்றால் அவரை போல மாறணும். கிறிஸ்துவுடைய கேரக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் அவரை பார்த்து மாற்றப்பட்ட அந்த குணத்தை மூடாமல் மற்றவர்களுக்கு காமிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் யாருக்கு முன்பாகவும் எனக்குள்ள இருக்கிற மகிமையை காமிப்பதுக்கு தயங்க மாட்டேன். போன வாரத்திலிருந்து த ரியல் ஜீசஸ், மெய்யான இயேசு என்று பார்க்க ஆரம்பித்தோம். அதற்கு முதல்ல பேசும்பொழுது, செவ்வாய்க்கிழமை பேசும்பொழுது தேவனுடைய முன்குறித்தலை குறித்து பேசணும். தேவன் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறார். அழைத்தார், ரட்சித்தார், மீட்டெடுத்தார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி நாம் ஒவ்வொருவரும் குமாரனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். நம் முன்குறிக்கப்பட்ட நோக்கமே இந்த உலகத்தில் மனிதன் இழந்த அந்த சாயலை திரும்பி மனிதனுக்கு கொடுத்து, ஆதியில் எப்படி மனிதன் தேவனை வெளிப்படுத்தி காமித்தானோ ஆதியா 1ஆம் அதிகாரத்தில், அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நாம் கிறிஸ்துவை இந்த பூமியில் வெளிப்படுத்தி காமிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய சுபாவத்தையும் கிறிஸ்துவுடைய தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அதான் நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமாக, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இயேசு எப்படி இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை என்றால் நம் இயேசுவை போல வாழ முடியாது. மெய்யான இயேசு எப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை என்றால் ஒரு மெய்யான விசுவாசியாக இருக்க முடியாது, ஒரு மெய்யான சபையாக இருக்க முடியாது. அப்படின்னா என் வாழ்க்கையில் எந்த குறையும் எந்த தவறும் இல்லாமல் இயேசுவானவர் ஒரு இடத்துல கூட சாரி சொல்லாத போல என் வாழ்க்கையில் அப்படி ஒரு பெர்ஃபெக்டான நிலையை அடைய முடியுமான்னு கேட்டால் முடியும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நாம் நம்மை நாமே கண்டம் பண்ணிடக்கூடாது, நம்மை நாமே நான் சரியில்லைங்கிற நிலைக்கு வந்துட விடக்கூடாது. அவர் என்னவா இருக்கிறாரோ அதை பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அவரை போல மாற ஆரம்பிக்கிறோம். அதான் நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம். மாற வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர நடிக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புவது கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய மாற்றப்பட்ட மக்கள் கிடையாது, நடிக்கக்கூடிய மக்கள் நிறைய ஆயிட்டாங்க. அவர்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை, அவர்கள் நடிகர்களாக மாறிட்டார்கள். இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது நடிகர்கள் மேலே ரொம்ப டென்ஷனானார். நடிகர்கள்னு சொன்னோம்னா சினிமா நடிகர்களை சொல்லலை. அதாவது தான் எப்படி இல்லையோ, இல்லாத ஒன்றை அவனுக்கே தெரியும் நான் அப்படி இல்லைன்னு, ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக தான் அப்படி இருக்கிறத போல காமிச்சான். அந்த மக்களை பார்த்து கர்த்தர் பயங்கரமாக கோவப்பட்டார். என்றால் அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்பட முடியாது, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாதுன்னா அவர் விரும்புகிற விதத்தில் மாறிவிட்டது போல காமிக்கிறான். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் மாற விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கிறது, நான் தேவன் விரும்புகிற விதத்தில் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். எவன் வில்லிங்காக இருக்கிறானோ, தேவனுக்கு இணங்குகிறானோ, தேவனுக்கு ஈல்டு பண்ணுகிறானோ, அவனைத்தான் தேவன் மாற்ற முடியும். ஆனால் எனக்கு மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, என்னை எதுக்கு மாற்றணும் அப்படின்று தான் மாற்றப்பட்டது போல நடித்தான் என்றால் அவன் மேலே கர்த்தர் கோபப்பட்டார். வாசிப்போம், லூக்கா 12 எடுப்போம். லூக்கா 12:1. அத்தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மாயமாயன்னா மாய்மாலமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்கிறார் என்றால், அந்த கேரக்டருடைய மனதில் வந்துருச்சு, எண்ணத்தில் வந்துருச்சுன்னா அது ஒரு நாள் அப்படி இருக்காது. அது பெருகும். பெருகிறது மட்டுமல்ல, தன்னை அப்படி நிரப்புகிறது மட்டுமல்ல, அது மற்றவருடைய வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் பரிசேயர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று போட்டில் போகும்போது சொல்கிறாரு. சொன்னார் இல்லையா, பரிசேயரின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கைனா பரிசேயனுடைய இந்த மாய்மாலத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கன்னாரு. உடனே அவன் என்ன நினச்சான்னா, நம்ம அப்பம் கொண்டு வரல, அதனால தான் மாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அவன் நினச்சான்.
அவர் சொன்னது மாய்மாலம் பண்ணுகிறதை கர்த்தர் வெறுத்தார். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னதென்றால் அவரை போல மாறணும். 2 கொரிந்தியர் 3 திருப்புவோம், அங்கேருந்து ஆரம்பிப்போம். 2 கொரிந்தியர் 3 கவனிச்சே வருவோம். ஏன் கர்த்தர் அந்த அனனியா சப்பிரா மேலே ஏன் கோவப்பட்டாருன்னு பார்ப்போம். அது வேதத்தில் ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். ஒவ்வொருவரும் அதுக்கு 1008 விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் அவர் மேலே அந்தளவுக்கு கோவப்பட்டார்? ஒரு சிவியர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அவங்க 2 பேரையும் சபையை விட்டு தூக்குறது மட்டுமல்ல, உலகத்தை விட்டு தூக்கிட்டார். அவ்வளோ சிவியர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அது என்னென்னு பார்ப்போம், முடிவில் பார்ப்போம். முடிஞ்சால் அடுத்த வாரம் தொடருவோம். 2 கொரிந்தியர் 3 பழைய ஏற்பாட்டு மகிமையும் புதிய ஏற்பாட்டு மகிமையும் அவர் ஒப்புமை வேற்றுமைப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு மகிமைங்கிறது நியாயப்பிரமாணத்தின் மகிமை. புதிய ஏற்பாட்டு மகிமை இருந்தது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த தேவனோட குணாதிசயங்களை காமிக்கக்கூடிய ஒரு மகிமை. மோசே யாத்திரை 33-34 கவனிச்சவாங்க. கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னு கேட்குறாரு. கர்த்தாவினுடைய மகிமையை நான் பார்க்கணும். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டு எந்த மகிமையை பார்க்குறோமோ அந்த மகிமையாக மாற்றப்படுகிறோம். யாத்திரை 33 கேட்குறாரு, உங்களுடைய மகிமையை பார்க்கணும்னு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு 40 நாள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து 10 கற்பனை வாங்குகிறார். கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். கீழே வரும்பொழுது முதல் கற்பனையை மக்கள் மீறுகிறார்கள். எல்லா கற்பனையும் மீறப்படுகிறது. உடனே 10 கற்பனை 2 கற்பனையும் உடைச்சி போடுகிறார். உடைச்சி போட்டு திரும்பி மேலே போகிறார். மேலே போயிட்டு திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து 2வது முறை 10 கற்பனையோட காப்பி எடுத்துகிட்டு வர்றார். 80 நாள் கிட்டத்தட்ட இரவு பகலாக கர்த்தருடைய சமூகத்தில் புசிக்காமல் குடிக்காமல் உறங்காமல் இருந்தார். அவர் பகலில் கர்த்தருடைய பிரசன்னத்தை பேசினார், இரவு தூங்கிட்டார், காலைல எழுப்பி விட்டாருன்னு கிடையாது. இரவும் பகலும் குடிக்கலை, புசிக்கலை, தூங்கலை. நீங்கள் ஆவி மண்டலத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 80 நாள்லாம் தெரியாது. 80 நாள் 8 நிமிஷம் மாதிரி இருக்கும். இந்த சென்ஸ் மண்டலத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு நாட்கள். ஆவி மண்டலத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நாட்கள் கிடையாது. அது நாட்கள்ங்கிறத இந்த 3 டைமென்ஷனுக்குள்ளே தான் நாட்கள். அந்த டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா தேவ மண்டலத்துக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் மண்டலத்துக்கு போனால் அங்கே நாட்கள் கிடையாது. அது நிமிஷம் மாதிரி இருக்கும். மேலேருந்து கீழே வருகிறார். கீழே கொஞ்சம் அதிகாரம் கழித்து கேட்குறார், ஆண்டவர் உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உடைய நேச்சரை நான் பார்க்கணுங்கிறாரு. யாத்திரை 33 அப்போ கர்த்தர் சொல்கிறான், என் முகத்தை நீ பார்த்தா நீ செத்து போவுங்கிறார். ஒரு மனிதனுடைய முகமும் அவனுடைய சுபாவமும் ஒன்று. இப்போது நான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு 2 கோடி கொடுத்துருக்கிறாருன்னு சொன்ன உடனே உங்கள் முகம் அப்படி பிரகாசமாக இருக்குன்னா நீங்கள் நல்ல எண்ணெய் உள்ளான்னு அர்த்தம். 2 கோடி கொடுத்துட்டாராக்கும். அப்படி உங்கள் முகம் அப்படி சுருகிருச்சுன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். எனக்கு ஒரு மனுஷனுக்கு நல்லது நடந்துருச்சு அப்படி கேட்ட உடனே உன்னோட முகம் அப்படியே பிரகாசம் அடையுதுன்னா நல்ல நேச்சர் இருக்கு, அடுத்தவனுடைய நல்வாழ்வை விரும்புகிற ஆள்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு ஒன்று நடந்ததுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு அப்படி ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்கள் முகத்தில் அப்படியே சொல்லுவாங்களே, நான் சொன்ன உடனே மூஞ்சி தொங்கி போச்சுங்கிறாங்க தெரியுமா? அப்படின்னா மூஞ்சி தொங்கி போச்சுன்னா மூஞ்சி தொங்கலை, உள்ள இருக்க நேச்சர் என்ன என்பதை காமிக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை ஒரு கண்மலையின் மறைவில் வைத்து என்னுடைய பிரசன்னம் கடந்து போகிறதா இருக்குங்கிறார். கடந்து போகிறதா இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய நேச்சர் என்ன, தன்னுடைய நாமங்கள் என்ன, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவன் சொல்லி தன்னுடைய கேரக்டரை பற்றி பேசுகிறார். அது ஒரு ஃபுல் க்ளோரி கிடையாது, தேவனுடைய ரியல் க்ளோரி கிடையாது. தேவனா இப்படித்தான், பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர், குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக விட மாட்டேன். இதான் தேவனுடைய ஃபுல் க்ளோரியான்னு கேட்டால், இதான் தேவனுடைய முழு மகிமையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு அதை அவர்களுக்கு காமிக்கிறார். அந்த மகிமையை பார்க்கிறார். மகிமையை பார்த்துட்டு அந்த மகிமை வெளியே தெரிய முடியாத அளவுக்கு அந்த மகிமை மூடிக்கொண்டு வருகிறார். அந்த மகிமையை அவர் ரெஃப்ளெக்ட் பண்ணலை. கவனிக்கிறீங்களா? 40 நாள் மேலே இருந்து கர்த்தருடைய மகிமையை பார்த்தவர் என்ன மகிமையை பார்த்தாரோ அந்த மகிமையை ஜனங்களுக்கு அப்படியே பிரதிபலிக்கலை. பிரதிபலிக்காம முக்காடு போட்டு மூடிட்டு வந்தார். இன்னைக்கு கிறிஸ்துவின் மகிமையை பார்க்கிறோம். கிறிஸ்துவுடைய கேரக்டரை பார்த்ததுக்கப்புறம் நம்முடைய முகத்தை மூடாமல் என்றால் அவரை பார்த்து மாற்றப்பட்ட அந்த குணத்தை மூடாமல்
மற்றவர்களுக்கு காமிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? எந்த மகிமையை பார்த்தோமோ அந்த மகிமையினால் நாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகப்பட்டு அதை மற்றவர்களுக்கு மறைக்கிற மக்களாக இல்லாமல் மற்றவர்களுக்கு காணக்கூடிய விதத்தில் அதை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதான் தேவனுடைய நோக்கம். கவனிக்கிறீங்க? அந்த மகிமையை காமிக்கணும். இல்லாததை ஒன்றை இருக்கிற மாதிரி காமிக்கக்கூடாது. நாடகம் ஆடக்கூடாது. நீங்கள் நாடகம் ஆடிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படவே மாட்டார். நீங்கள் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். 2 கொரிந்தியர் திருப்புவோம். 2 கொரிந்தியர் 3:11 வாசிப்போம். அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆனதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு. ஒளிந்து போகிறதுனா அந்த குளோரி எப்போவுமே ஒரு முகத்தில் இல்லை. அதாவது மோசே வாழ்நாள் முழுக்க முக்காடோட இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருந்தார். ஏன்னா அது அவரை விட்டு போயிடுச்சு. அந்த கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய அந்த மகிமையை கூட இஸ்ரவேல் மக்கள் பார்க்க முடியல. நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்ல. அவர் முக்காடு போட்டு எந்த மகிமையினால் மாற்றப்பட்டாரோ அந்த மகிமையை காமிக்கல. முக்காடு போட்டுக்கிட்டாரு. ஆனால் நாங்கள் மாற்றப்பட்டோம். அந்த மகிமையை பார்த்து அந்த மாற்றப்பட்ட மகிமையை யாரும் காண முடியாத அளவுக்கு நாங்கள் திரைச்சீலை போட்டு மூடலை. புரியுதுல்ல? அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அந்த முக்காடுனா பழைய ஏற்பாட்டு காலத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய ஃபுல் நேச்சர் பார்க்க முடியாது. எபிரேயர் 1 சொல்கிறார், கடைசி காலத்தில் தன்னுடைய மகிமையை குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினான் இருக்கு. குமாரன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். கிறிஸ்து அந்த முக்காடை நீக்கிறார். தேவனை பார்க்க முடியாத முக்காட்டை நீக்கிறார். அப்புறம் மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்படிங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டை குறித்து பேசும் பொழுது சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணங்கிறார். பழைய ஏற்பாடு விடுதலை பிரமாணம் கிடையாது, அது அடிமைத்தனத்துக்கு உட்படுகிற பிரமாணம். இன்னைக்கு இருக்கிறது சுயாதீன பிரமாணம், விடுதலை பிரமாணங்கிறார். கர்த்தரை விடுதலையாக்கி இருக்கிறார். எதற்கு விடுதலையாக்கி இருக்கிறார் என்றால், விடுதலையோடு எப்படினாலும் வாழலாம். ரட்சிக்கப்பட்டாச்சு, எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போயிடலாம், அது இல்லை. விடுதலையோடு தேவனை ஆராதிக்கும்படியாக, விடுதலையோடு தேவனை நெருங்கும்படியாக பழைய ஏற்பாடு காலத்தில் ரிச்சுவல்ஸ் இருந்துச்சு, சடங்காச்சாரங்கள் இருந்துச்சு. நீங்கள் நினச்ச உடனே அப்படியே கதவை திறந்துட்டு கதவை மூடிட்டு அப்படியே டாட்டா காமிச்சிட்டு போக முடியாது. நீங்கள் தேவாலயத்துக்கு வந்தோன்னா 1008 ரிச்சுவல்ஸ் இருக்குது, சடங்காச்சாரங்கள் இருக்குது. ஒரு ஆசாரியனே உள்ளே போக முடியாது. பழி செலுத்தணும், அப்புறம் வெங்கல தொட்டியில் கையை கழுவணும், அப்புறம் காலை கழுவணும். ஊர்பட்ட ரிச்சுவல். வருஷத்துக்கு ஒரு முறை தேவ பிரசன்னத்துக்குள்ளே போய் நிற்கணும்னா பிரதான ஆசாரியனுக்கு பயங்கரமான ரிச்சுவல். அவ்வளோ சடங்காச்சாரங்கள் இருக்கு. இன்னைக்கு எந்த சடங்காச்சாரம் கிடையாது. எல்லாருமே தேவனுடைய பிரசன்னத்தில் போய் தேவனை அப்ரோச் பண்ண முடியும். அந்த அந்த பாண்டேஜ், அந்த என்ன சொல்றது, அந்த அடிமைத்தனம், அந்த சிறைச்சீலை விலகிருச்சு. எபிரேயர் 10 சொல்றாரு, சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அந்த சடங்காச்சாரங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா பிரவேசிக்காதன்னு சொல்லுது. பிரவேசிக்காதன்னு சொல்லி ஒரு தடை இருந்துச்சு. இப்போ ஆவியானவர் அந்த தடையை நீக்கியிருக்கிறார். விடுதலையோடு பாவம் செய்ய கிடையாது. பாவம் செஞ்சாவே பாவத்துக்குள்ள பாண்டேஜ் இருக்கு, பாவத்துக்குள்ளேயே அடிமைத்தனம் இருக்கு. 18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இது ஒரு டிரான்ஸ்லேஷனில் போட்டு காமிக்கிறேன். ஜேபி ஃபிலிப் டிரான்ஸ்லேஷனில் போட்டு காமிக்கிறேன். நோக்கம் என்ன? கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்,
எந்த மகிமையை பார்க்கிறோமோ, மகிமை எதில் பார்க்கிறோம்? கண்ணாடியில் பார்க்குறோம். கண்ணாடியில் நம்மளை பார்க்கல, அவருடைய நேச்சரை பார்க்குறோம். அந்த நேச்சரை பார்த்து நாம் மாற்றப்படுகிறோம். மாற்றப்பட்டதுக்கப்புறம் எப்படி மாற்றப்பட்டோமோ அதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும், பிரதிபலிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். இது Philip translation, JB Philip translation. But all of us who are Christians have no veils on our faces. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் எல்லோருடைய முகத்திலையும் எந்த விதமான திரைச்சலும் இல்லை. அங்கே திரைச்சலை நீங்கிறது மட்டுமல்ல, நம்முடைய முகத்திலையும் திரைச்சல் இல்லை. பட் reflect like mirrors the glory of the Lord. We are transfigured by the Spirit of the Lord in ever increasing splendor into His own image. எந்த மகிமையை பார்க்கிறோமோ அந்த மகிமையை பார்த்து நாமே ஒரு கண்ணாடியாக மாறுறோம். சொல்றது புரியுதுங்க? முதல்ல இது ஒரு கண்ணாடியாக இருந்துச்சு. இந்த கண்ணாடியில் எதை பார்த்தோம்? கர்த்தருடைய மகிமையை பார்த்துட்டு எந்த மகிமையை பார்த்தோமோ அந்த மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடியை நம்ம மாறுறோம். நம்ம போகிற இடத்துல, பார்க்குற இடத்துல நம்மை மக்கள் பார்க்கல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இயேசுவை பார்க்குறாங்க. இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக, தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நம்மை மாற்றார். அதனால தான் இயேசுவை பார்க்குறாங்க. இயேசு ஏன் பார்க்குறோம்னா, அவர்லாம் அப்படி இருந்தாரான்னு சொல்லி ஒரு சரித்திர நாயகனாக பார்த்துட்டு போகிறதில்ல. அவரை பார்க்கும் பொழுது அந்த இந்த வேதமாகிய கண்ணாடியில் அவரை பார்த்து எதை பார்க்கிறோமோ அதை நாம் ஒரு கண்ணாடியாக பிரதிபலிக்கிறோம். போகிற இடத்துல தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய நேச்சரை பார்க்குறோம். நேச்சரை பார்க்கறது மட்டுமில்ல, காமிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் எடுங்க, இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்படியே 2 தெசலோனிக்கேயர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ரட்சிப்புக்காக அழைத்தார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை இப்போ அடையும் பொருட்டாகல்ல, அடைஞ்சாச்சு. சுவிசேஷம் கேட்டீங்கல்ல, இயேசு உள்ளத்தில் வந்தாச்சா? இயேசு நமக்குள்ள மகிமை நம்பிக்கையாக இருக்கிறாரா? உள்ளவர் என்னவா இருக்கிறார் என்று பார்த்து பார்த்து எதை பார்க்கிறோமோ அதை பார்த்து வளர்கிறோமோ அதை போல மாறுறோம். இயேசுவை ஏன் பார்க்குறோம்னா, எல்லாம் கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் குறையே இல்லை, நம்ம வாழ்க்கையில் தவறே இல்லை, நம்ம மிஸ்டர் பர்ஃபெக்டாக மாறிட்டோம் அப்படி சொல்லலை. குறைகள் இருக்குது, தவறுகள் இருக்குது, சில பிரியமில்லாத காரியம் இருக்குது. அதனால தான் மாறுகிறோம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? வர்றோம், ஆண்டவருடைய குணாதிசயங்களை அறிகிறோம், அறிந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆராதனை என்ன சொல்லுங்க, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். ஆராதனைன்னா என்ன? பாட்டு பாடுறதா? அவருடைய சுபாவத்தை உயர்த்துவது, அவருடைய நேச்சரை உயர்த்துவது. மக்களுக்கு ஆராதனை நினைக்கிறாங்கன்னா ஸ்லோவாக பாடுறது. முதல்ல 2 பாட்டு துதி, வேகமாக பாடணும், அப்புறம் ஸ்லோவாக பாடணும், அப்புறம் கொட்டடிச்சு பீக்கில் போயிடணும். அது என்ன, அது எந்த மண்டலத்துக்கு போகிறான்னு தெரியாது. ஆராதனைங்கிறது அவருடைய நேச்சரை அறிந்து அந்த நேச்சரை குறித்து ஒரு அறிவை நான் பெற்று அவரை ஆராதிப்பது. பாட்டு புதுசாக இருக்குன்னு அப்படியே நான் பாட்டையே பார்த்துட்டு கிடையாது. புது பாட்டாக இருக்குல்ல, எங்கே இருந்தால் அந்த பாட்டந்தாலாம் எடுத்துக்கிட்டு இருக்காருக்கோ, புதுசு புதுசாக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டையே பார்க்கறது கிடையாது. அது ஆராதனை கிடையாது. அந்த பார்க்கும்போது அவருடைய நேச்சரை பார்க்கிறோம். அந்த நேச்சரை பார்த்து நாம் மாற்றப்படுகிறோம். மாற்றப்பட்டு அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். நல்லா கவனிங்க. இயேசு பூமிக்கு வந்தார். எதுக்கு வந்தார்? மதத்தை உருவாக்குறதுக்கா? மெய்யான ஒரே தேவனாக இருக்கிற தேவனை வெளிப்படுத்த வந்தார். என்னை கண்டவன்
பிதாவை கண்டவொண்டு தேவனுடைய நேச்சரை இந்த உலகத்துக்கு காமிக்க வந்தார். 10ல் ஒரு சாமின்னு வரல, நானே சாமின்னு வந்தார். நான் ஒரு சாமியை காமிக்க வரேன்னு சொல்லலை, சாமியுடைய பிரதிபலிப்பாக வந்தார். என்னை கண்டவன் பிதாவே கண்டானார், பிதாவினுடைய பிரதிபலிப்பாக காமிச்சார். பிதா ஆவியாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறவரை இந்த கண்களை வச்சு காமிக்க முடியாது, பார்க்க முடியாது. விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு ஆவி உலகத்தில் என்ன நடக்குது என்பதை இந்த வசனம் சொல்லுது. வரீங்களே, ஏசு கேட்கிறார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்கிறார். ஒருத்தன் யோவான் சானங்கிறான், ஒருத்தன் எலியாங்கிறான், ஒருத்தன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன்கிறார். நீ என்ன சொல்ற? என்னாரு எப்பவுமே அடுத்தவன் என்ன சொன்னாங்க முக்கியம், நீ என்ன சொல்ற? உங்கள் பாஸ்டர் எப்படின்னா அவங்க அப்படி சொன்னாங்க, நீ என்னங்க சொல்கிறீங்க? அடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு மேட்டரே கிடையாது. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். சொல்லணும் தான் மனசு இருக்குங்க, சொன்னால் எவ்வளவே சொல்லணும் இருக்கு. அப்படி அவர் உடனே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயே கிறிஸ்துன்னு சொன்னார். உடனே சொன்னார், இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் பிதா வெளிப்படுத்தினார். யோவான் 1 தெரியும், கவனிச்சுட்டு வாங்க. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை அவரை குறித்து பேசுகிறார். அவர் ஒளியாக இருந்தார், ஒளியை பிரகாசித்த இருள் பற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு 14 வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாயி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராக நமக்குள்ள வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே. மகிமையை கண்டோம்னா என்ன? அவருடைய சுவாபத்தை பார்த்தோம். அந்த சுவாபம் எந்த சுவாபத்தை காமிச்சுன்னா பிதாவுடைய சுவாபத்தை அப்படி காமிச்சு. கவனிக்கிறீங்களா? இயேசு முக்காடு போட்டிருந்தாரா? முக்காடுன்னு சொல்லும்போது இல்லை, இந்த முக்காடை சொல்லலைங்க, அவருடைய முகத்தில் அவருடைய செயலில் மறைச்சாரா? மறைக்கலை, பிதாவை அப்படி காமிச்சார். அதே போல நாம் இந்த உலகத்தில் எந்த விதமான முக்காடு போடாமல் நடிக்கவும் கூடாது. முக்காடு போடாமல் எந்த மகிமையை பார்த்தோமோ அந்த மகிமையை உலகத்துக்கு காமிக்கணும். அவர் போனார், போயிட்டு நம்மளை வச்சுட்டு போயிருக்காரு, பிதாவை நீங்கள் காமிங்கன்னு சொல்லி போயிருக்காரு. நான் சொன்னது புரியுதுங்களா? எபிரேயர் 1:3 அந்த வசனம் இருக்கு, வாசிங்க. எபிரேயர் 3:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாக இருந்து, அவருடைய மகிமையின் பிரகாசம் அவருடைய தன்மையின் அவருடைய நேச்சருடைய இமேஜாக இருந்தார்ன்னு இருக்கு. இயேசு யோவான் 14 சொல்கிறாரு, கவனிங்க. இயேசு யோவான் 14 சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் சொன்னோன்னா ஒருத்தர் சொல்கிறான், சூப்பராக நான் செய்தி நல்லா இருந்துச்சுங்க, பிதாவை காமிச்சா நல்லா இருக்குண்ணா. பெரிய அறிவாளிங்க அவன். என்னை கண்டவன் பிதாவை கண்டன்னு சொன்னாலும் நீங்கள் நல்லா டீச் பண்ணீங்க, ஆனால் பிதா யாருன்னு எனக்கு கொஞ்சம் காமிச்சிங்க நல்லா இருக்குண்ணா. ஓப்பனாக சொன்னாவே கூட இருந்தவனுக்கே அறிவு வரலன்னா, இந்த விழுந்து போன உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், யாரை சேர்ந்தவராக இருக்கிறோம் என்று ஒரே நாளில் நம்மை பார்த்து உலகம் தெரிந்து கொள்ளாது. அவரை பார்க்கிறோம், அவருடைய குணாதிசயங்களை அறிகிறோம், அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை இலக்கை நோக்கி தொடர்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருள் என்ன? அவரை அறியணும். அறிய அறிய என்ன செய்கிறோம்னா அவரை போலவே மாற்றப்படுகிறோம். மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி மாற்றப்பட்டோமோ அந்த மாற்றப்பட்ட மட்டும்தான் காமிக்கணும், மாற்றப்படாததை காமிக்க கூடாது, வேஷம் போடக்கூடாது. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, நான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிருவேன்னுச்சு. அது எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆளுக்கு ஏற்றது மாறுறது அதுக்கு தான் ஆண்டவர் சாடுன்னு சாடினார். ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருக்கு. நான்லாம் யாருக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன். அதனால தான் சிலர் என்னை பிடிக்காது, ஒரு பளிச்சுன்னு சொல்லிடுவார். அவர் அப்படி நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படி காமிக்கணுங்க, நாடகம் ஆடக்கூடாதுங்க.
உலகம் நாடகம் ஆடினா தான் பிடிக்கும். நாடகம் ஆடாதீங்க, உங்களை அப்படி காமிங்க. எது தவறோ தவற சொல்லுங்க, எது சரியோ ஓப்பனாக சொல்லுங்க. உலகம் நாடகம் ஆடி நாடக கூட்டத்தில் நம்மளே ஒரு கூட்டமாக மாற்ற நினைக்கும். மாறாதீங்க. திரும்பி அதே டிரான்ஸ்லேஷன் வாசிப்போம். But all of us who are Christians have no veils on our faces. எந்த விதமான முகத்திரையும் கிடையாது. But reflect mirrors the glory of the Lord. கர்த்தருடைய மகிமையை காமிக்கணும். என்ன மகிமை நமக்குள்ள இருக்கிறதோ அந்த மகிமை வெளியே காமிக்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. கலாச்சாரம் வித்தியாசமான கலாச்சாரம். பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, போகிற இடத்துல நமக்குள்ள இருக்கிற மகிமையும் அவருக்குள்ள இருக்கிற அது மகிமை கிடையாது. அவருடைய சுபாவமும் வேற. அவர்களுக்கு முன்பாக நான் வித்தியாசமானவன் என்று காமிப்பதற்கு நான் நாடகம் ஆடக்கூடாது, தயங்கக்கூடாது. நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் யாருக்கு முன்பாகவும் எனக்குள்ள இருக்கிற மகிமையை காமிப்பதுக்கு தயங்க மாட்டேன். சுவிசேஷம் சொல்றது கூடாது. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை கிண்டல் அடிப்பாங்க, பரியாசம் சொல்லுவாங்க, பெரிய சாமியார் மாதிரி பேசுகிறான் அப்படிம்பாங்க. என்னடா நேற்று வர எங்களோட தான் இருந்தேன், எங்களோட தான் இருந்தேன், நேற்றோட தம் அடித்த சினிமாவுக்கு போனேன், பெரிய சாமியார் ஆகிட்டியா? ஆமாங்க. இதெல்லாம் நான் கேட்டேன். நான் தம் அடிக்கலை, எல்லாம் கேளுங்க. பாச தம் அடிக்கலை, சினிமாவுக்கு போனேன், எல்லா சினிமாவும் போனேன். இப்போ இல்லை, இப்போ வாசிப்போம். இந்த பக்கத்தை வச்சுருங்க, அந்த பக்கத்தை விட்டுறாங்க. கலாத்தியர் 5:11 வாசிப்போம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் இதுவரைக்கும் என்னத்துக்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்து போயிருக்குமேங்கிறார். நான் எதுக்கு கஷ்டப்படுறேன், எதுக்கு துன்பப்படுறேன்? எல்லாரை போல நானும் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் ஒத்த வேஷம் தரிச்சிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வராதேங்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். சிலுவையினால் மாத்திரம்தான் மீட்பு, கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் மீட்பு. வேறு எந்த விதத்தில் மீட்பு இல்லை, அவரை அன்றி ரட்சகர் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் துன்பப்படுகிறேன் என்று. யாரால் துன்பப்படுகிறார்? மதவாதிகளால் துன்பப்படுகிறார். மதவாதிகளுக்கு ஏற்ற விதத்தில் மாறலாம். இன்னைக்கு சில பிரசங்கியாரெல்லாம் எனக்கு தெரியும். கிரேஸ் போதிக்கிற சர்ச்சில் போனோம்னா கிரேஸ்க்கு ஏற்ற மாதிரி போதிப்பாங்க. நியாய பிரமாணத்தை போதிக்கக்கூடிய சர்ச்சுக்கு போனோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை நான் ஏற்றவே மாட்டேன். நான் நீங்கள் போகிற சபைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேஷம் போடக்கூடாது. அங்கே போய் கிருபையை பற்றி பேசவே மாட்டாங்க. ஒரு சொல்ல, நான் எதுக்கு துன்பப்படுறேன்? இயேசு மட்டும் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, விருத்த சேதனம் பண்ணாதான் நல்லது நான் சொல்லியிருந்தேன்னா எனக்கு கஷ்டமே இல்லைங்கிறாரு. அதாவது இன்றைக்கும் மதவாதிகள் பாருங்கள், கிறிஸ்துவினால் தான் பரலோகம் போவ, நீ பரலோகம் போவையா அப்படின்னு கேட்டவுடனே, ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், இன்னைக்கு நீ பரலோகம் போவையா அப்படின்னு கேட்டவுடனே மனசில் என்ன வரும் சொல்லுங்கள்? கவனிங்க, நான் சொல்கிற கவனிங்க. இன்னைக்கு நீ பரலோகம் போவையா அப்படின்னு கேட்குறேன், உங்கள் மனசில் என்ன வரும்? பாதி மக்கள் போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வர செஞ்செல்லாம் பார்ப்பாங்க. காலிலேருந்து என்ன செஞ்சோம், மதியம் என்ன செஞ்சோம், போன வாரம் என்ன செஞ்சோம், அதுதான் பார்ப்பாங்களே தவிர கிறிஸ்துவினால் எப்படி நான் மாற்றப்பட்டேன்னு பார்க்கவே மாட்டாங்க. நான் நீ பரலோகம் போவையா அப்படின்னோன்னா அவன் மனதில் யார் வரும்னா இயேசு வரமாட்டார், அவன் தான் வருவான். தன்னோட நற்கிரிகள் என்ன, தன் செயல்கள் என்ன, தன்னோட குணாதிசயங்கள் என்ன, நான் எந்த இடத்துல விழுந்தேன், அதுதான் பார்ப்பாங்க. மதவாதிகளுக்கும் கிறிஸ்து இடரலாக இருக்கிறாரு, உலகத்தில் இருக்க மதத்துக்கும் கிறிஸ்து இடரலாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாதுனார், ஒருத்தன் கூட வர முடியாதுனார். சுவிசேஷம் காம்ப்ரமைஸ் ஆகிற கிடையாது. எந்த எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க. அவர் எதை விசுவாசாரோ அதில் ஃபேமாக உறுதியாக இருந்தார், சிரத்தன்மையாக இருந்தாருங்க. மாற்றப்படுகிறோம், நேச்சரால் மாற்றப்பட்டிருக்கிறோம்னா நம்ம வளைஞ்சு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு எல்லாம் வளைஞ்சு கொடுக்குற ஆட்கள் தான் அதிகம். அந்த மகிமை காமிக்கிறதுல சோர்ந்து போயக்கூடாது. சபைக்கு ஏன் வருகிறோம்?
தகவல்களை கேட்குறோம், ஆண்டோடைய குணாதிசயங்களை கேட்குறோம். இப்போ செழிப்பை பற்றி பேசும்போது கூட ஆண்டோட நேச்சரை தான் முதல்ல காமிக்கிறேன். அவருடைய நேச்சருங்கிறது வலிந்து நிரம்பி வலியக்கூடிய ஒரு நேச்சர், அந்த நேச்சரை காமிக்கிறேன். எந்த லைஃபை கொடுக்கும் தான் காமிக்கிறேன். சபைக்கு இன்ஃபர்மேஷன் கேட்பதற்காக வரல. எந்த இன்ஃபர்மேஷனை கேட்டோமோ அந்த இன்ஃபர்மேஷனால் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும், நாம் மறுபடணும். ஆவியானுடைய வேலை என்ன? ஆவியானவர் அசைவாடுகிறாருன்னா உங்களுடைய குறைகளை காமிக்கிற ஒரு ஆவியானுடைய வேலை இல்லைங்க. அது உங்களுக்கே தெரியுங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் தெரியுமா? இன்னைக்கு நல்ல ஆவியானவர் காமிச்சா, ஆவியானவர் காமிக்கணும் உங்களுக்கு மூளை இல்லை. ஆவியானவர் உங்களுடைய குறைகளை காமிக்கிறது கிடையாதுங்க. ஆவியானவர் கிறிஸ்துவுடைய நேச்சரை காமிக்கிறார். அந்த நேச்சரை பார்த்து அப்படியே மாற்றப்படுகிறோம். இது NLT, the New Living Translation. So all of us who have had that veil removed can see and reflect the glory of the Lord. ரிஃப்ளெக்ட்னா அந்த எந்த க்ளோரியை பார்த்தோமோ அந்த க்ளோரியை ரெஃப்ளெக்ட் பார்க்குறோம். அந்த லார்ட் ஹூ இஸ் த ஸ்பிரிட் மேக்ஸ் அஸ் மோர் அண்ட் மோர் லைக் ஹிம். அவரை போல அதிகமாக மாற்றுகிறார். as we are changed in his glorious image, அதிகமாக அந்த மகிமையான இமேஜை போல மாற்றுறார். ஒரு வார்த்தை சொல்ல ரெஃப்ளெக்ட் பண்ணுகிறார். கவனிக்கிறீங்களா? நாமெல்லாம் சந்திரை மாதிரி, நட்சத்திரங்கள் மாதிரி. அவர் சூரியன் மாதிரி. நமக்கு வெளிச்சம் இல்லை, அந்த வெளிச்சத்தை வாங்கி அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுறோம். நம்முடைய மாம்சத்தில் நன்மை ஒன்றும் இல்லைங்க. நம்மிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. என்னிடத்தில் ஏதாச்சும் நன்மை இருந்துச்சுன்னா அது தேவனுடைய நன்மை. என்கிட்ட ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா என்னுடைய விழுந்து போன குணாதிசயம். அது நான் சொன்னது புரியுதுங்களா? எடுத்து நாம் எல்லோரும்ங்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையோட மேன்மையை எல்லாரும் மாற்றப்படலாங்க. எல்லாருன்னா எல்லாருமே அவரை போல வாழலாம். எல்லாரும் வாழுகிற இடத்துல சமுதாயத்தில் அவருடைய குணாதிசயங்கள் வெளிப்படுத்தலாம். கிறிஸ்தவத்திலேயே சில மக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் வரம் பெற்றவர்கள், நாங்கள் தான் தேவனோட க்ளோஸாக இருக்க முடியும், நீங்கள் க்ளோஸாக இருக்க முடியாதுங்கிறாங்க. சில வசனங்கள்லாம் விசுவாசிகள் கிடையாது, அதெல்லாம் பரிசுத்தவான்களுக்குரியது. பரிசுத்தவான்களாம் யார்? கல்யாணம் முடியாமல் பிரதர்ஸு. நான் கல்யாணம் முடித்த பிரதரு, நான் சிஸ்டரா? கல்யாணம் முடிக்காத பிரதருக்கு மட்டும்தான் சில வசனங்கள், நமக்கெல்லாம் கிடையாது. அவங்க விசேஷமாக தேவனோட க்ளோஸாக இருப்பாங்க. அப்படின்னா நாம் எல்லோரும் சொல்ல முடியாது. பிரதர் எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். நாம் எல்லோரும் இல்லை. கவனிங்க, பழைய ஏற்பாடு வேறங்க. மோசே போனார் பார்த்தீங்களா? மோசே போய் மாற்றப்பட்டு மூடிட்டார். அவர் மாற்றப்பட்டதனுடைய பலனை கீழே இருந்த ஒருத்தம் கூட அனுபவிக்கலை. 30 லட்சம் பேர் இருந்தாங்க தெரியுமா? அவர் மாற்றப்பட்டதை, அதனுடைய ரிசல்ட்டை கீழே ஒருத்தம் கூட அனுபவிக்கலை. அவங்க அப்படியே இருந்தாங்க. ஏன்னா அவர் மாற்றப்பட்டார். மாற்றப்பட்டதுக்கப்புறம் முக்காடு போட்டுக்கிட்டார். இன்றைக்கி சொல்கிற நம்ம முக்காடு போடக்கூடாதுங்கிறார். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் வேதம் வாசிக்கலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் உபவாசம் பண்ணலாம், எல்லாரும் பாடலாம். எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாமா? அது உங்கள் ஏரியாவில் பண்ணுங்கள். 5-fold மினிஸ்ட்ரிக்குள்ளே இருந்தீங்கன்னா பண்ணலாம். அதாவது காலிங் வேற, தேவனை வெளிப்படுத்துகிறது வேற. இயேசு வருவதற்கு முன்பாக பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி யோவான் சாமனை குறித்து பேசுகிறாரு. இயேசு வரும் பொழுது பள்ளங்கள்லாம் உயர்த்தப்படும், மேடுகள்லாம் தாழ்த்தப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமமாயிரும். அவருக்கு முன்பாக வரும்பொழுது எல்லாருமே ஈக்குவலாக நிற்கலாம். இயேசுடைய காலத்தில் பரிசேயர்களுக்கும் இயேசுவுக்கும் பெரிய சண்டை வந்துட்டு ஏன் தெரியுமா? பரிசேயர்கள் மதவாதிகள் நினைச்சாங்கன்னா எல்லாரும் தேவனை அணுக முடியாது, நாங்கள் தான் விசேஷமானவர்கள், நாங்கள் தான் அணுக முடியும், நாங்கள் சொல்கிறதுபடியே நீங்கள் கேட்கணும்னாங்க. ஆனால் இயேசு அப்படி டோட்டல் வேற பிக்சரை காமிக்கிறாரு. எல்லாருமே அணுக முடியுங்கிறாரு, எல்லாருமே வாங்குங்கிறாரு, எல்லாருமே அவர் அப்பாங்கிறாரு. டென்ஷனானா மதவாதிகளுக்கு எப்பவுமே தேவனுடைய ஒரு பூசாரியாக நம்ம இருக்கணும்.
டைரெக்டாக போகக்கூடாது. யார் மூலமாக போகணும்? பூசாரி. கிறிஸ்தவத்தில் நிறைய பூசாரிகள் இருக்காங்க. டைரெக்டாக போயிட முடியாது, பூசாரி மூலமாக தான் போகணும். நம்ம எல்லாரும் ஆசாரி, நோ பூசாரி. நான் சொன்னது புரியுதுங்க? எல்லாரும் தேவனோடு இடைப்பட முடியும். அதாவது நீங்கள் மாற்றப்பட முடியாத, காண முடியாத ஒரு மகிமையை நான் பார்க்க முடியாது. நான் எந்த மகிமையை பார்க்கிறேனோ அதே மகிமையை நீங்கள் பார்க்கலாம். நான் எந்த மகிமையினால் மாற்றப்படுகிறேனோ அதே மகிமையினால் நீங்களும் மாற்றப்படலாம். நல்லா கவனி, மாற்றப்படலாம், நாடகம் ஆடக்கூடாது. கவனிச்சுவாங்க. நம்ம எல்லோரும் அப்புறம் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மாற்றப்படுகிறோம்னா எவ்வளோ ஆகுறோங்கிறார். ஃபஸ்ட் நீங்கள் எவல்யூஷன் நம்புறீங்கன்னு கேட்டால் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். நீங்கள் ஒன்றே அதிர்ச்சியாக இருக்கும், என்னடா அந்த ஆளு எவல்யூஷன் நம்புறேங்க. டார்வின் சொன்னது எவல்யூஷன் கிடையாது, அது டிசொல்யூஷன். அது தேவன் மனுஷனாக படைச்சார், அவர் குரங்குனார். நான் சொன்னது, நான் எவல்யூஷன் நம்புகிறேன். எந்த எவல்யூஷன்னா அவருடைய சாயலாக அப்படியே மாற்றப்படுகிறோம், அந்த எவல்யூஷன் நம்புகிறேன். நான் பிப்ளிக்கல் எவல்யூஷன் நம்புகிறேன். எப்படி இருந்தோமோ அதே நிலை இல்லாமல், எவல்யூஷன்னா பரிணாம கொள்கை. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அவரை போலவே மாற்றப்படுகிறோம். நீ குறைகள் இருந்தோம்னா கண்டம் பண்ண வேணாம். இந்த சபையில் குற்றப்படுத்துகிற வேலையே கிடையாது. யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம், குற்றப்படுத்த மாட்டேன். ஆனால் நீங்கள் செய்கிறதே சரின்னு சொல்ல மாட்டேன். குற்றப்படுத்தக்கூடாதுங்க. என்னங்க இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படி இருக்கீங்க, ஐயா இவங்க வீட்டுக்கு போனால் தான் இவங்கள பற்றி தெரியும், இவன் சூப்பர் ஸ்டாராக இருப்பான் அந்த விஷயத்தில். குற்றப்படுத்த மாட்டோம். அதே நேரத்தில் எல்லார் வாழ்க்கையிலும் குறை இருக்குங்க, குறை இல்லாத எவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அரவணைக்க மாட்டோம். மாற்றப்படணும், மறுரூபமாகணும். தேவன் விரும்புகிறது என்ன? மாற்றத்தை விரும்புகிறார், மறுரூபத்தை விரும்புகிறார், அவரை போல மாற விரும்புகிறார். கல்ச்சர் கேட்டவன்னு மாறக்கூடாதுங்க. இப்போ இயேசுநாதர் இன்னைக்கு இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் வந்தார். இப்போ தான் இயேசுநாதர் வர்றாருன்னு வச்சுங்க, நம்ம காலத்தில் வர்றாரு. கவனிக்கிறீங்களா? இப்போ இயேசு நம்ம காலத்தில் வந்தாருன்னா கழுதையில் வருவாரா, புல்லட்டில் வருவாரா? கழுதையிலையா? அவுடேட்டடாக இருக்கும். இன்னைக்கு ஏசு வந்தாலும் புல்லட்டில் தான் வருவார். இன்னைக்கு ஏசு வளர்த்தாலும் ஐடி கம்பெனி வேலை வைப்பார் 30 வருஷமா. நான் சொன்னது புரியுதுங்களா? கல்ச்சர். ஆனால் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்க மாட்டார். நான் சொன்னது புரியுது? விழுந்து போன கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்படி மாற்ற மாட்டார். தன்னுடைய வாழ்க்கையினால் கலாச்சாரத்தை மாற்றினார். நான் சொன்னது புரியுதா? அதான் தேவன் விரும்புகிறது, ஒரு மாற்றப்படுகிற வாழ்க்கையின் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்படுகிறோம். 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடாது, மாறணும். சிலர் மாறி இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாறலை, 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முடி இருந்துச்சு, இப்போ முடிய காணோம். மாறிட்டாருங்க. முன்னாடி நிறைய முடி இருந்துச்சு, இப்போ காணோம். நான் சொல்கிறது வெடி மாற்றம் அல்ல, உள்ள எண்ணத்தில், சிந்தையில். ரட்சிக்கப்பட்டவன் நல்லா கவனிச்சு வரீங்களா? ரட்சிக்கப்பட்டவன் உள்ள ஒரு இன்ஸ்டன்ட் சேஞ்ச். அந்த உள்ள இருக்கிற மாற்றத்துக்கு ஏற்றவரை மாறணும். ஆனால் மாய்மானம் பண்ணக்கூடாது. மாய்மானம் பண்ணுறதுன்னா தான் என்ன இல்லையோ அந்த இல்லாததை இருக்கிறது போல நடிக்கிறது. நான் அப்படி இல்லைன்னு அவனுக்கும் தெரியும். வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:1 அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அது விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ?
அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல்லி என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசப்படிகளை வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டால். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷனண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். சபையரெல்லோரும் இதை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பொய் சொன்னாங்க. பொய் சொன்னதுனால ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. எத்தனை பேர் பொய் சொல்லலை? சும்மா ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் நான் பொய்யே சொல்லலை, காமிங்க அப்போ. சும்மா காமிங்க. நான் காமிக்கல, சும்மா காமிக்கிறேன். நான் போய் சொல்லி, நான் சில நேரத்தில் சில ப்ரெஷரில் போய் சொல்லிக்கலாம், விளையாட்டுக்கு போய் சொல்லிக்கலாம், ஏதோ ஒரு ப்ரெஷரில் தம்மை நிரூபிக்கிறதுக்காக போய் சொல்லிக்கலாம். ஆனால் யாரை வஞ்சித்து ஏமாத்துறங்கிறதுக்கு நான் போய் சொல்லலை. யாரை வஞ்சித்து ஏமாற்றி திருகி வேலை அந்த நான் போய் எப்போவுமே சொல்கிறது கிடையாது. ஏதோ ஒரு ப்ரெஷரில் நான் ஏதோ ஒரு இடத்துல, இப்போ போலீஸ்கார் வந்து ஹெல்மெட் போடல சார், இப்போ தான் ஹெல்மெட் போட்டு வந்தேன் சார், அப்படி தான் சொல்லியிருப்போம். அது வேற. அப்படி சொன்னதுனால நான் இது வரைக்கும் சாகலை, இல்லாட்டி என்னைக்கு என்னை கொல்ல போகிறாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இல்லை, இல்லையா? இது பாவம் இல்லை, பாவத்தை தாண்டி வேற ஒரு காரியம். இதே பொய் சொன்னாங்க, பொய் சொன்னதுனால அவங்க இதை விழுந்து செத்துட்டாங்க. இது வெல் ப்ரீ பிளான்டு. கணவன் மனைவியும் வீட்டில் மெடிடேட் பண்ணி எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும்னு சொல்லி சபைக்கு முன்பாக வந்து தங்களை உத்தமர்களாக அப்படியே காமிச்சு நாடகம் போட்ட ஒரு பரியாசக்காரர்கள் இவர்கள். கவனிச்சுட்டே வாங்க. தாங்கள் அப்படி இல்லை, ஆனால் அப்படி இல்லாது இருந்தும் சபைக்கு முன்பாக, தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக, அப்போஸ்தலருக்கு முன்பாக தன்னை ஒரு மக்களைப் போல பிரதிபலித்த மக்கள். கவனிச்சுட்டு வாங்க. இவர்களை கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் யோசுவா காலத்தில் நடந்த ஆகானுடைய சம்பவத்தை கொஞ்சம் நோக்கி பார்க்கணும். யோசுவா புத்தகமும் அப்போஸ்தலர் புத்தகமும் கிட்டத்தட்ட ஒரு பேரலல் மாதிரி. அதாவது யோசுவா வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளம். நியாயப்பிரமாணம் முடிஞ்சு சுதந்திரத்துக்குள்ள யோசுவா கொண்டு போகிறார், இயேசு விடுதலைக்குள்ளே கொண்டு போகிறார். கவனிக்கிறீங்களா? மொதல் 5 புத்தகத்தில் சட்டத்திட்டங்கள் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு பரீட்சை பார்க்கப்படுகிறது. அந்த பரீட்சையில் பாஸ் ஆனவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள்னாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இல்லை, பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது சமீபம், மனம் திரும்புங்களாங்க. வரப்போல வந்துருச்சு, உங்களுக்குள்ள வந்திருக்கிறது, மாற்றம் அடையுங்க. நாங்கள் மனம் திரும்புங்கன்னா எண்ணத்தை மாற்றுங்க, சிந்தையை மாற்றுங்க. அந்த கானான் தேசத்தோட லைஃபை அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கலாம். மக்கள் சுகமடைகிறாங்க, பேய் பிசாசு விடுதலை ஆகுது, பேய் பிசாசுலேருந்து மக்கள் விடுதலை ஆக்கப்படுகிறாங்க, மரணத்திலிருந்து மக்கள் விடுதலை ஆகிறாங்க, தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகிறாங்க, வியாதியிலிருந்து விடுதலை ஆகிறாங்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் கானான் தேசத்தினுடைய ரியாலிட்டி இருக்குது. முதல்ல பார்த்து பாருங்க. மரணம் இல்லை, தரித்திரம் இல்லை, வியாதி இல்லை. எப்படி தெரியுமா? அவர்களை ஒருவனுக்கும் குறைவில்லைன்னு பைபிள் சொல்லுது. ஒருத்தனுக்கும் வியாதி இல்லை, மரணம் இல்லை, ஒரு லைஃப் வாழ்றாங்க. இது நீங்கள் கொஞ்சம் புரியணும்னா, அந்த அந்த உலகத்துக்குள்ள ஒரு மாய்மாலம் உண்ட என்ட்ரி ஆகுது, ஒரு வஞ்சக ஆவி உள்ள என்ட்ரி ஆகுது. யோசுவா 6:7 வீட்டில் படித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், எரியோ பட்டணத்தை சுற்றுங்க, சுற்றிட்டு வந்து 6 நாள் 6 முறை சுற்றுங்க, 7ஆவது நாள் 7 முறை சுற்றுங்க, அலங்க விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம்
ஒரு உயிர் சேதமும் ஏற்படாதபடி நான் அதை ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன். அதில் வருகிற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வெற்றி, முதல் பலன் கர்த்தருடையது, அதை டச் பண்ணவே கூடாது. இது வேத முழுக்க பிரின்சிபலுங்க. அது நான் ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி, நான் ஏற்படுத்தி கொடுத்த ஜெயம், அதுலேருந்து ஒரு பொருளை கூட டச் பண்ணக்கூடாது. ஆகான் டச் பண்ணுறான். ஒரு பாபிலோனுடைய சால்வை, ஒரு தங்கம், கொஞ்சம் வெள்ளி எடுத்து மறைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் போய் சேர்த்தது மாதிரி எல்லாருக்கும் முன்பாக மற்ற எல்லாரை போல ஒரு நாடகம் ஆடுறான். நாம் எதுவுமே எடுக்கலை, யாருக்கு தெரிய போகுது? யோசுவாவுக்கா தெரிய போகுது? சபைக்கா தெரிய போகுது? எல்லாரும் மாதிரி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமாக தேவன் சொன்னதை அப்படியே கை கொண்டது மாதிரி நம்ம வாழ்ந்துருவோம். தேவன் என்ன எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாரு, நம்ம செய்கிறதெல்லாம் கர்த்தர் என்ன கவனிச்சுட்டா இருக்க போகிறாரு அப்படின்னு கர்த்தரை ஏமாத்தணும்னு நினைக்கிறான். அவனோட மைண்டில் இருந்த காரியம் இதே யோசுவா ஏமாத்துறதில்ல, கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு, கர்த்தர் எல்லாம் கவனிச்சுட்டா இருக்கான்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை வஞ்சித்து கர்த்தரை ஏமாத்த நினைக்கிறான். அடுத்து ஆயி பட்டணம், முதல் பட்டணம் சூப்பர் நேச்சுரல் வெற்றி. அடுத்த பட்டணம் ஆயி பட்டணம். சாயங்காலம் போய் அடிச்சுட்டு வந்துடலாம். சாயங்காலம் சண்டை போடணும் அவசியம் கிடையாது. 4 மணி டீயை குடிச்சிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். சின்ன பட்டணம். அவங்க சொல்கிறாங்க 2000 பேர் போதும், எதுக்கு அவ்வளோ பேர் போகணும், 30 லட்சம் பேர் இருக்காங்க, 2000 பேர் போதுன்னு சொன்னால் கடைசியில் 3000 பேர் போகிறாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளே 36 பேர் இவங்களை செத்துறாங்க. 36 பேர் மரணம் ஏற்படுது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு யுத்தத்திலே மரணம் ஏற்பட்டுச்சுன்னா சைக்காலஜிக்கலாக நீங்கள் தோற்றுருவீங்க. நீங்கள் ஒரு காரியத்தில் மனதளவில் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து நீங்கள் ஃபார்வர்ட் ஆக முடியாது. யோசுவா கதறாரு, எங்கள் ஜனங்களுக்கு முன்பாக நிர்மூலமாகிருவோமேங்கிறாரு. ஏன்னா மக்களோட மைண்டு சோர்ந்துடும், மன ரீதியில் தோல்வி அடைஞ்சிடும், என்ன வந்துடும். உடனே கதறாரு. கத்தர் ஏன் முழங்கால் போகிற மனுஷனை போல ஒரு ஆணை போல் எந்திரிச்சு நில்லுங்கிறாரு. படித்து பாருங்க. அது யாருன்னு சீட்டு போட சொல்கிறாரு. ஒருத்தனையும் எடுத்தோன்னே சொல்லலைங்க, எல்லாரும் வந்து நிற்கிறான். எவனுக்கு தெரிய போகுது? யார் பாடுத்த? நீ எடுத்தியா? நான் எடுக்கலப்பா. நீ எடுத்த? நான் எடுக்கல. அப்படி அவனு நிற்கிறான். எல்லாரும் ஏமாத்திடலாம். ஊழியக்காரனுக்கு என்ன தெரிய போகுது? அவருக்கு என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க போகிறாரு? அவரை ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாத்திடலாம், அப்படியே நீதிமான் மாதிரி நின்றலாம். ஒரு சூப்பர் நேச்சுரலாக யூதா கோத்திரத்தை சீட்டு விழுகுது. கடைசியில் இவன் வீட்டில் சீட்டு விழுகுது. அப்புறம் ஆகாண்ட கேட்டவனுக்கு அப்புறம் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டவொன்னே அவன் மேலே கல் எறிஞ்சு குமிச்சு ஒரு அடையாளமாக நிப்பாட்டுறாங்க. ஒரு நாளும் தேவனை வஞ்சிக்காதீர்கள், ஏமாத்தாதீர்கள், மாய்மாலம் பண்ணாதீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் அவன். நீங்கள் எப்படி இல்லையோ அப்படி இருக்கிறது மாதிரி சபைக்கு முன்னாடி உங்களை காமிக்காதீங்கன்னு, அதான் அங்கே அடையாளம். கவனிக்கிறீங்களா? இது யோசுவாவில் இருந்தது. யோசுவா புத்தகமும் அப்போஸ்தலர் புத்தகமும் ஒரு பேரலாக இருக்கக்கூடிய புத்தகம். இங்கே ஒன்று போடுப்பா. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் எடுத்த உடனே ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒரு சப்ஜெக்டையோ ஒரு சம்பவத்தையோ ஒரு டாக்டர் உபதேசத்தை ஆரம்பிக்கும் பொழுது அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்திருக்குன்னு அர்த்தம். திடீர்னு ஒருவன் ஆரம்பிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் நடந்துச்சு? மேலே 4ஆம் அதிகாரத்தில் போங்க. 4ஆம் அதிகாரத்தில் பர்னபாங்கிற மனுஷன், அவன் பேர் யோசையா, வாசிங்களேன். அப்போஸ்தலர் 4:36 சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனாகிய யோசை என்பவன். யோசை தான் அவர் பேர். அவருக்கு மற்றவங்க பர்னபான்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டு, ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ணி ஊக்குவிக்கிறக்கூடிய ஆள். அவர் தான் மார்க்கவை பேசி ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரார். கவனிங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த சைப்ரஸ்னு ஒரு தீவு இருக்குது தெரியுமா? சைப்ரஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்குங்க. அந்த சைப்ரஸுடைய அதான் சீப்ரு தீவு. சைப்ரஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்குங்க.
அந்த சைப்ரஸ் கண்ட்ரியோட அந்த தான் சீப்ரு தீவு. அவர் வந்து பார்க்குறாரு, அவரை யாருமே ஃபோர்ஸ் பண்ணலை. அவர் விருப்பப்பட்டு சபை இப்போ தான் ஆரம்பிக்குது. எப்போவுமே ஒரு 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 ரிவைவல் ஏற்படுது, தேவன் ஒரு புதிய காரியங்களை செய்கிறாருன்னா பணம் அவசியமாக இருக்கும். இவங்க யார்கிட்டையுமே பணம் வேணும்னு கேட்கல, ஒரு புது வேலை நடக்குது. இவன் விருப்பப்பட்டு சீப்ரு தீவில், சைப்ரஸ் தீவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சொத்தை விற்று அப்படியே கொண்டு போய் அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறாங்க. வச்ச உடனே எல்லாருக்கும் மேலே எல்லா சொத்தையும் வச்சுட்டாரு பர்னபா அப்படி சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் புகழ்ச்சி போகும் இல்லையா, ஒரு பேர் புகழ்ச்சி, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. இப்போ பர்னபா வந்து எல்லா சொத்தையும் வித்துட்டாரு. அதே போல் எல்லாருக்கும் முன்பாக தானும் பேர் புகழோட விரும்பணும்னு 2 பேர் விரும்புகிறாங்க. எல்லாருக்கும் முன்பாக தன்னை ஒரு ஆளாக காமிக்கணுங்கிறதுக்காக விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் அது கிடையாது. சொத்தை விற்கிறாங்க. சொத்தை விற்றுட்டு கணவன் மனைவி பேசுகிறாங்க, அந்த லேண்டை விற்றுருவோம், விற்றுட்டு அவ்வளோத்தையும் கொடுக்க வேணாம். என்ன பாஸ்ட்டுக்கு தெரிய போகுது, பாஸ்ட்டு ஒரு அறிவு இல்லாத தானே, அவருக்கு என்ன தெரிய போகுது, அதனால் பாதி இதை மறைச்சிருவோம். 50,000 விற்றுட்டோம்னா 25,000 தான் பாஸ்ட்டாக போச்சு. நான் அப்படியே கொடுத்துருந்தான்னு நினச்சேன் கர்த்தருக்கு, பாருங்கள் பாவி பை 25,000 தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி 25,000 வீட்டில் வச்சுட்டு யாருமே கேட்கல. இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வர்றாரு, பாஸ்டர் என் சொத்தை முழுக்க விற்றுட்டேன், எல்லா சொத்தையும் விற்றுட்டேன், உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா நான் வாங்க மாட்டேன். ஏன் விற்கிறீங்க? அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், எப்படி குடும்பத்தை நடத்துவீங்க அப்படின்னு 100 முறை கேட்பேன். இல்லை பாஸ்டர் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நடத்துவேன்னு சொன்னார்னா வாங்கிக்கிடுவேன். ஆனால் பாஸ்டர் நான் எல்லா சொத்தையும் விற்றுட்டேன், உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிறேன்னா ஐயா கும்பிடுவோர். எங்கள் வீட்டில் எங்களையே எங்களால் கவனிக்க முடியல, எனக்கு சோறு போடுங்க காய். நான் அப்படிலாம் வாங்க மாட்டேன், நான் என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்பேன். அவர் வந்து வில்லிங்காக கொடுக்குறாரு. அதே மாதிரி இவங்க விற்று தன்னை ஒரு ஆளை போல காமிக்கணுங்கிறதுக்காக வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு நாள் பிளான் கிடையாது, பல நாள் பிளான். பேதுரு சொல்கிறாரு, சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்னங்கிறார். நிரப்பினதுன்னா பல நாள் வஞ்சித்து யோசித்து ஒரு நாள் திட்டம் போட்டு விற்று. இவர் நல்ல மனைவியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், ஏங்க இப்படி பண்ணக்கூடாதுங்க, இது கர்த்தருக்கு உகந்தது கிடையாது, நீங்கள் மனுஷனை ஏமாத்தலை கர்த்தரை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி, கர்த்தருக்கு என்ன தெரியவா போகுது, கர்த்தரனை எல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்க போகிறான்னு சொல்லி கர்த்தரை வஞ்சித்து ஏமாத்தன்னு நினைக்கிறாங்க, கர்த்தரை ஃபூல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாத, ஒன்றுமே பார்க்காத ஒரு ஃபூலை போல பார்க்க நினைக்கிறேன். ஆகான் செஞ்சதை அப்படி செய்கிறாங்க அவங்க. ஆகான் மறைச்சி வச்சது மாதிரி இவங்களும் மறைச்சி வைக்கிறாங்க. இவங்க யாரும் கேட்கலங்க. நல்லா கவனிங்க, மாய்மாலம்னா சொல்ல பார்த்தீங்கன்னா தான் என்ன செஞ்சேன்னு அவனுக்கு தெரியும். இவன் 25,000 மறைச்சி வச்சேன்னு தெரியாதா? தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு முன்பாக தன்னை ஒரு ஆள் மாதிரி காமிக்கிறது. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள்லாம் ஒரு நாள் கூட என் பொண்டாட்டியோட சண்டையே போட்ட கிடையாது. நீங்கள் போட்டதில்ல? நான் என் பொண்டாட்டியோட சண்டை போட்ட கிடையாது. கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவோம், கொஞ்சம் வாக்குவாதம், கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்கும், சண்டை போடலை. அது நீங்கள் சண்டைன்னு நினைக்கக்கூடாது, அது வந்து ஒரு வாக்குவாதம், கான்வர்சேஷன், ஒரு சவுண்ட் கான்வர்சேஷன். சண்டையே போடலாம்னு நினைப்பாங்கன்னா, பரவாயில்லையே அந்த ஆள் சண்டையே போடலாம்னு நம்ம பாரு, நம்மெல்லாம் ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறோம் அப்படின்னு குற்றப்படுத்துறது கிடையாது. அவரே கர்த்தரால் மாற்றப்பட்டிருக்கிறாருன்னா நம்ம மாறணும்னு நினைக்கணும். உங்களை வந்து இல்லாததை ஒன்று இருக்கிறது மாதிரி காமிச்சு மக்களை ஏமாற்றக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒன்றா இருக்கிற நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் மாறிட்டீன்னு சொல்லிட்டீங்க. சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் மாறுவதற்கு இடமே கொடுக்க மாட்டீங்க. அங்கே போய் வஞ்சிக்கிறார்கள், தங்களை ஒரு ஆளை போல காமிக்கிறார்கள். பரிசுத்தாவிக்கு விரோதமாக ஏன் போய் சொல்கிறீங்கன்னாரு. அப்போ என் போய் சொல்கிறேன்னு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சே தன்னை ஒரு ஆள் மாதிரி மாய்மானம் பண்ணுறதை கர்த்தர் வந்து வெறுத்தார். இயேசுடைய காலத்திலையும் வெறுத்தார், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் பரிசுத்தாவியானவர் அது வெறுத்தார். மாய்மானம் பண்ணவே கூடாதுங்க. ஏசு எதுனாச்சும் மாய்மானம் பண்ணாரா? எந்த இடத்துல மாய்மானம்? ஜெனியூனாக இருக்கணும். எப்படி இருக்குமோ அப்படி காமிங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களை யாரும் ஒன்றும் தப்பாக நினச்சிட மாட்டாங்க.
மாறுவதற்கு நல்லா கவனிங்க. அதாவது மாய்மாலம்னா இது மாய்மாலம் கிடையாது. இப்போ நான் அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்கிறேன், ஆனால் வியாதி இருக்குது, அது மாய்மாலம் கிடையாது. நான் வந்து நடிக்கலை, நான் ஒன்றா மாற நினைக்கிறேன், நினைக்கும் போது சில குறைகள் இருக்குது, சில வீழ்ச்சிகள் இருக்குது, அது மாய்மாலம் கிடையாது. அது என் விசுவாச அறிக்கை. மாய்மாலம் வேற, நான் உன்னை மாறுவதற்காக நான் சொல்கிற கன்ஃபெஷன் வேற. ஆனால் இவங்க வந்து ஒன்று இல்லாட்ட கூட இருக்கிற மாதிரி நடிக்கிறது. உங்களுக்கு வந்து 10 பவுன் தான் போட முடியும்னா 10 பவுன் தான் போடணும், கடன் வாங்கி 50 பவுன் போடக்கூடாது. நான் பெரிய பணக்காரன் காமிச்சிங்கன்னா அது மாய்மாலம். இருக்கிறது எந்த நேரத்துலையும் இருக்கிறது தேவன்கிட்ட காமிங்க, மக்கள்கிட்ட காமிங்க. உங்களை நிறுத்த போகிறானா? மற்றவங்கள்ட்ட பழகும் போதும் உங்கள் நேச்சரை காமிங்க, அப்போ தான் உங்கள்கிட்ட பழக முடியும். இல்லாட்டா உங்களுடைய நாடகத்தில் தான் பழக முடியும். ஒரு நியாய தீர்ப்பு வருது, செத்து போகிறான், கத்தர் தான் அடித்தது, கத்தர் தான் அடித்தார். கத்தர் ஒரு நாளும் மாய்மாலத்தை ஏற்றுக்கிறது கிடையாது. உலகத்துக்கு முன்பாக வேஷம் போகிறதை ஏற்றுக்கிறது கிடையாது. ரியல்னஸை, உண்மைத்தன்மை தான் ஏற்றுக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு மாதம் முடிப்போம். இருக்கிறதுலே பொல்லாத காரியம் மாய்மாலங்க. தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாய்மாலம். 1 யோவான் திருப்போம். 1 யோவான் 1:5 வாசிப்போம். மாய்மாலக்காரனுக்கு கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியும், கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னு தெரியும். ஆனால் அவன் அது போல் மாற விரும்ப மாட்டான். இதான் கர்த்தர் விரும்புகிறான்னு தெரியும், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறான்னு தெரியும், ஆனால் மாற மாட்டான். மாறினது மாதிரி காமிப்பான். அவனுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியாது, அவனோட மூவ் பண்ண முடியாது. 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடமாமல் பொய் சொல்லலாக இருப்போம். இதே பொய் சொன்னா அப்படின்னு இல்லை, இதே சில இருளான கிரியைகள் இருந்துச்சுன்னு கிடையாது. இருளிலே நடக்கிறது, இருளிலே நடந்து நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன் என்று சொல்கிறது. யாருக்கு எழுதுறாருன்னா, நாஸ்டிசம்னு ஒரு போதனையை நம்புறவங்கள நம்புறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வாழ்க்கையில் பாவமே இல்லைங்கிறான், பாவமே கிடையாது, ஏன்னா பாவமே இல்லைங்கிறான் அவன். அதாவது ஆவிங்கிறது பெர்ஃபெக்டு, ஆவி வந்து பரிசுத்தமானது, மாம்சங்கிறது கெட்டது. கெட்டது என்ன செய்யும்? கெட்டது செய்யும். அது ஏன் நீ பாவங்கிற? நான் அதான் நாஸ்டிசம் போதனையே. நாஸ்டிச போதனையோட முக்கியமான கருப்பொருள்னா இயேசு மாம்சத்தில் வரல. ஏன்னா மாம்சம் கெட்டது, மாம்சம் பாவம். அவர் எப்படி பாவத்தில் வந்தார்னு சொல்கிறீங்கன்னு அவன் வாழ்ந்த வாழ்க்கை பாவ வாழ்க்கை. ஆனால் பாவம் இல்லைங்கிறான். இருளில் நடக்கிறான்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல். நான் சொன்னது புரியுதாங்க? நீங்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களோட ஐக்கியத்தை எடுக்க மாட்டார். கர்த்தர் உங்களோட ஐக்கியமாக தான் இருப்பார். ஆனால் நம்முடைய செயலில் மேல் அவர் ஐக்கியப்பட மாட்டார். நான் சொன்னது புரியுதுங்களா? நம்ம பண்ணுற செயலோடு அவரோட ஐக்கியம் இருக்காது, ஆனால் நம்மோட ஐக்கியம் இருக்கும். நான் அவரோட ஐக்கியப்பட்டிருக்குன்னு நினச்சி தொடர்ந்து இருளில் நடந்தான்னா வே ஆஃப் லைஃபாக வச்சுருக்கிறேன். நடக்கிறதுனா என்னங்க? நான் ராஜபாளையம் ரோட்டில் நடக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜபாளையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது ஒரு லைஃப் ஸ்டைலு. ஆனால் வெளியே பார்க்கும்போது வேற வாழ்க்கை மாதிரி காமிக்கிறது. அதை தேவன் வெறுக்கிறார். இன்னைக்கும் வெறுக்கிறார், அன்னைக்கும் வெறுக்கிறார். நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவர், இப்படி மாற விரும்புகிறேன், உண்மை இந்த உலகத்தில் காமிக்க விரும்புகிறேன், எனக்குள்ளே இருக்க மகிமையை நான் கண்டு அந்த மகிமையை என்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி மாதிரி காமிக்க விரும்புகிறேன்னா இன்னைக்கு குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் மாற்றப்பட்டவன் போல நடிக்கிறது தப்பு. அதை கர்த்தர் ஏற்றுக்க மாட்டார். நான் ஏன் ஏற்றுக்க மாட்டார்னா நமக்கு உதவி செய்ய முடியாதவர். ஒருத்தன் வந்து கிணத்துல விழுந்து அப்படி குளிச்சு தண்ணியை குடிக்கிறான், எப்போ காப்பாற்றுறவா? சும்மா இருக்க சார், நீச்சல் பழகிட்டு இருக்கேன், என்ன ஒன்றுவீங்க, பழகுப்பா அப்படின்னு போயிடுவோம். அவன் அப்படிப்பட்டவன். அவன் செத்துக்கிட்டு இருந்தா கூட நான் நல்லா தான் இருக்கேம்மா.
அது கர்த்தர் ஏற்றுக்க விரும்புகிறார். மாய்மாலம் பண்ண வேணாம், ரியலாக இருப்போம். அது இருந்தோம்னா அப்படியே கண்டேஜியஸாக பரவிடும். அதை வெறுப்போம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ நினைப்போம், கர்த்தர் நம்மை மாற்றுவார், எழுந்து நிற்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவர், நன்மை செய்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எந்த சூழ்நிலைகளையும் எங்களை நிராகரிக்காதவர், அங்கீகரிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் எங்களை முடிசூட்டி உம்மை போல எங்களை மாற்றுகிறீர். ஆவியிலே அதே சாயலை வெளிப்படுத்த விரும்புகிறீர். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் உடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய், மகிமையை மறைக்கிற மக்களாய் இல்லாமல் மகிமையை வெளிப்படுத்த மக்களாய் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மற்றவர்களுக்கு முன்பாக வேஷம் போடுகிற வேஷதாரிகளாக இல்லாமல் என்னுடைய சுபாவங்களை காமித்து குறைவாக இருந்தால் உம்முடைய சுபாவத்தால் மாற்றப்படுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். எங்களை மாற்றுவீராக, உமக்கு ஏற்ற விதத்தில் எங்களை மனைவீராக ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு நோயும் பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.